ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அர்ச்சனாக்கும் விசித்ராக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ப்ரோமோலையும் இதுதான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நடந்த மார்னிங் டாஸால அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான சண்டை வந்துச்சு. விசித்ரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மார்னிங் டாஸ்க்ல இவ வந்து வெளியில இருந்து உள்ள வந்து ஆக்ட் பண்றா, உள்ள வந்து இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற மாதிரி அவள் பெர்ஃபார்ம் பண்ணுறா. ஏன்னா எப்போ போய் எப்படி எப்படி பண்ணணுன்றது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கா அர்ச்சனா அப்படின்றத தான் இவ்வளோ ஓப்பனாக வந்து சொன்னாங்க விசித்ரா. அதுவுமே அவங்க என்ன மீனிங்கில் சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அழுதா, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட பெரிய விஷயம் ஆக்குனா, பெருசாக வந்து பூதாகரமாக்குனா, சின்ன விஷயத்த பூதாகரமாக்குனா. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கமல் சார் எப்போ திட்டினாரோ அப்போலேருந்து இப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தால் கூட அதை கண்டு காணாமல் போயிட. இது ஏன் நடக்குது? ஒருவேளை வெளியில் ஆல்ரெடி பேசி முன்னாடி வாரம் நம்ம சண்டை போட்டால் நமக்கு வந்து நிறைய லைக்ஸ் வரும், நமக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை நம்ம போக போக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் இவள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்றதுனால இவளுக்கு வந்து சப்போர்ட் வராது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தான் நீ உள்ளே வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இதுதான் வந்து அர்ச்சனாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து விசித்ராவை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்கள் எங்கிட்ட வந்து கொஞ்சறீங்களா? அதெல்லாம் நடிப்பு தானே. சும்மா சல்லம் பட்டு வாடா கொஞ்சறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடிப்பு தானே, பொய் தானே நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களாம் பேசலாமா? நீங்கள் எதுக்கு நடிக்கிறீங்க? எப்போ யார்கிட்ட வந்து பேசுவீங்கன்றதெல்லாம் தெரியும். நீங்கள் வந்து கேமராக்காக எவ்வளோ விஷயம் பண்ணுறீங்கன்றது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை வந்து நான் சொல்லலை, கமல் சார் தான் சொன்னார். கமல் சாரே சொல்லியிருக்காரு, ஒருத்தவங்களோட பர்சனல்ன்றது அவங்களோட பர்சனல், அவங்க தான் பேசணும், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் கேமரா முன்னாடி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பச்சையாக எக்ஸ்போஸ் பண்ணார். நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக கிழிச்சிட்டு இருந்தாங்க. ஒன்றும் தெரியாதுன்னு தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் எல்லாத்தையும் போய் கேமரா கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா? எப்போவாச்சும் நான் அதை ஒரு விஷயமாச்சும் உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கண்டுக்காம தான் நான் போயிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி என்னை பார்த்து சொல்லுவீங்க? நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் என்ன கேட்குறீங்களா? நான் எதுவுமே கேட்குறதில்லன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறேங்க. விசித்ரா எந்த விஷயத்துக்கு நான் கேட்காம இருந்தேன்? எல்லா விஷயத்துக்கும் நான் கேட்டுட்டு தானே இருக்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாம், நீங்கள் நடிக்கிறீங்க, எல்லாமே என்கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரிலாம் நடிப்புன்றாங்க. விசித்ரா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நடிப்புன்னு சொல்லாது, அதெல்லாம் உண்மை தான். நான் பார்த்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். நீ கூட தான் என்னை வந்து பொய்ன்னு சொன்னேன். என்னை வந்து நீ வந்து பொம்மை டாஸ்கில் என்னென்ன பேசினேன், என்ன ஃபேக்குன்னு சொன்னேன். அப்போ நான் என்ன அவ்வளோ ஃபேக்காக இருந்தேன் அப்படின்றாங்க. அர்ச்சனா அதுக்கு ஆமாம், அந்த டைமில் எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன் அப்படின்றாங்க. எனக்கு இந்த டைமில் தோணுது, நான் சொல்கிறேன் அர்ச்சனா, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி விசித்ரா வந்து கேட்குறாங்க. ஆனால் விசித்ரா ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அர்ச்சனாவை. ஏன்னா வந்து புட்டு வச்சுட்டாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்காங்க, இவங்க ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருச்சு. அதனால இப்படி சொன்ன உடனே அர்ச்சனாக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே, எல்லாருமே நம்மள அக்யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவப்பட்டு எல்லார்கிட்டையுமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விசித்ரா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்ரூமில் போய் கதறி எழுதிருக்காங்க. விசித்ராக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நம்ம தப்பாக ஏதோ கேட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபன்னி நோட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவ்வளோதான், அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு கிழிக்க போகிறாங்க, என்னை வச்சு செய்ய போகிறாங்க. காலையில் எனக்கு நிக்சன் கண்ணு வீங்கின மாதிரிலாம் வந்துச்சு கனவு, கடைசியில் அது நான் தான் போல, அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் கிட்ட அடி வாங்கி என் கண்ணு கிண்ணெல்லாம் வீங்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டலாக சொல்லிட்டு இருந்தாங்க. அட்லாஸ்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து அர்ச்சனா வந்து எத்தனையோ பேரை பற்றி பேசுகிறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. விசித்ரா வந்து அவங்களோட ஒரு கமெண்ட்டை சொன்னாங்க, அவ்வளோதானே தவிர்த்து அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா விசித்ரா சொன்ன மாதிரி அர்ச்சனாவும் ரொம்ப நாள் வந்து எதை பற்றியுமே பேசாமல் ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டு இருந்தாங்க. இப்போது விசித்ராவை அடிக்கிற மாதிரி ஏன் இத்தனை நாள் அடிக்கல, ஏன் இத்தனை நாள் கண்டும் காண்டாத மாதிரி போகணும் அப்படின்றத தான் கொஸ்டினே. ஏன்னா பிக் பாஸ்னு வந்துச்சு, எல்லாருமே ப்ரூட்டல் அட்டாக் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் ஏன் ப்ரூட்டல் அட்டாக் பண்ணல, இவங்க மட்டும் ஏன் எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ரீசனாக தான் இல்லை. இத்தனை நாள் சண்டை போட்டுட்டு இருந்த அர்ச்சனை வந்து திடீர்னு சண்டை போடாமல் நமக்கு மற்றவங்களோட சப்போர்ட் வேணும், நம்மளோட கேம் தப்பாக போகிறதுன்றதை புரிஞ்சுட்டு ஒரு விஷயத்த மாற்றினாங்க. பட் அதே தான் இப்போ வந்து எல்லாருமே ஒரு குறையாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும், ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.